தூத்துக்குடி மாவட்டம் மரவன்மடம் கருவேபுரத்தைச் சேர்ந்த கிராமத்தைச் சேர்ந்தவன் நான். என் மனைவி நிவாரணம் வாங்க மரவன்மடத்தில் வாங்கிவிட்டு வரும்போது அவருக்கு 9.5 பவுன் நகையை தாலி செயினை அத்துவிட்டு சென்று விட்டார்கள். நான் இதுவரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டேன். புதுக்கோட்டை ஸ்டேஷனுக்கு அவங்க பார்த்து தரேன்னு சொன்னாலும் இதுவரைக்கும் எதுவும் செய்யவில்லை. அதனால் நான் எஸ்பி ஆபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், கலெக்டர் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் கலாண்டு போனவன் போஸ்ட் கார்டில் உதவி ஆய்வாளராக இருக்கிறவன் அவனை பிடித்து வந்தார்கள். நான் தான் அவன் தான் என்று ஆளை காமித்து விட்டோம். காமித்ததுக்கு அப்புறம் 2 வீலர் எடுக்கிறதுக்கு அவங்க முத்தியாபுரம் சென்றார்கள். சென்றபோது அங்கே போயிட்டு வந்த உடனே இவ்வளவு மாதிரி இன்னொருத்தன் இருக்கான், அவன் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவன், அதனால அவன் ஹரியானா போயிட்டான், நான் அவனை ஹரியானாவுக்கு போய் நாங்கள் பிடிக்க போறோம் என்று சொன்னார்கள். சொன்னவர்கள் அங்கே போயிட்டு கார்த்தி படத்தில் வர்ற மாதிரி அங்கே ஒரே மழையா இருந்துச்சு, ஒரே இதாக இருந்துச்சு, அரசியல்வாதிலாம் சுற்றி நின்ட்டாங்க, எங்களால் பிடிக்க முடியல, நாங்கள் வாரண்ட் இல்லாமல் போயிட்டோம், அதனால அவங்க பிடிக்காம திரும்பி வந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் நான் சென்றேன். என்னென்னு கேட்கும்போது அவங்க இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. புதுக்கோட்டை உதவி ஆய்வாளர் நான்ராஜ் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் உயர் அதிகாரிகள் போலீஸ் உயர் அதிகாரிகள் எனக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.